மக்கள் யாரும் பயப்பட வேணாம். குறிப்பாக பெற்றோர்களுக்கு என்னுடைய ரிக்வெஸ்ட், நானும் ஒரு மதர் தான். ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா பயப்படாம சொல்லணும். பாலியல் தீண்டல் விஷயத்துல நிறைய அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. தயவு செய்து இது மாதிரி ஏதான இருந்தால் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்குதான் நம்ம 1098 அந்த நம்பர் சைல்ட் லைன் வச்சிருக்கோம். நிறைய கால்ஸ் வருது, அதெல்லாம் உடனே நாங்க அட்டன் பண்றோம். நிறைய விஷயங்கள் நாங்க வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஒரு குழந்தையோட பிரைவசி வெளியில தெரியக்கூடாது. சட்டப்படியும் பாக்ஸோ ஆக்ட் பிரகாரம் வெளியில தெரிய நிறைய கேசஸ்ல ரெஸ்கியூ பண்ணி நிறைய ரீஹாபிலிட்டேட் பண்ணிருக்கு. அந்த தான் சொல்றேன், தயவு செய்து உங்க மீடியா நண்பர்கள் மூலமாக பெற்றோர்களிடம் சொல்லிக் கொள்வது, டீச்சர்ஸ்ட சொல்லிக் கொள்வது. நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துரும், நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும். இல்ல, கெட்ட பேர் யாருக்கு வரணும்? அக்யூஸ்ட், அவன் தான் தப்பு பண்ணான். நீங்க எந்த தப்பும் செய்யல. அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வோ இல்ல நமக்கு கெட்ட பேர் வரணும்னு நினைக்க வேண்டாம். 1098க்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கட்டாயம் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது அரசு சார்பில் நான் உறுதி சொல்றேன்.